எல்லாருக்கும் வணக்கங்க. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா தருணத்திலையும் இருக்குதானுங்க செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா தருணத்திலையும் சாதகமான பலனை தர்றதில்லை பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை தரும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான பலனை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை சதய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய யமனீஸ்வரர் அவதரித்த நட்சத்திரம். 4வது பாதம் கும்ப ராசி துலா லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கும்ப ராசியாதிபதி சனி பகவான் குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தனகாரகனுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு சூழல். இதுக்கு முன்னாடி கும்ப ராசியில் கும்ப ராசியாதிபதி சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் இருந்த சூழலால் பலவிதமான சங்கடங்கள் கும்பராசி நண்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்திருக்காது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இருந்திருக்காது, ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இருந்திருக்காது. என்னடா மிச்சம்னா கையுங்கால் தான் மிச்சம் சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய நண்பர்களுக்கு இருந்திருக்கும். அப்போது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சனி பகவான் யாருடைய சாரத்தில் இருக்காரோ அந்த சாரம் கொடுத்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைவார். கும்பராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனகாரகன் தனஸ்தானாதிபதி வக்கர நிவர்த்தி அடைவார். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கும்பராசி நண்பர்களுக்கு உண்டு. வெளியூர் போகலாம்னு இருந்தனுங்க, போக முடியல. வெளிநாடு போகலாம்னு இருந்தனுங்க, போக முடியல. சுயத்தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தனுங்க, சுயத்தொழிலில் சங்கடமாகி போச்சு. எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, எங்கே போனால் என் கஷ்டம் குறைகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்ற மன அழுத்தத்தில் இருக்கிற கும்பராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி உங்களுக்கு ரொம்ப நாட்கள் கொடுக்கலிங்க. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மாற்றங்கள் வரக்கூடிய தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரதான் போகுது இந்த கும்பராசி நண்பர்களுக்கு. இன்னைக்கு வரைக்கும் பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கு தான் இந்த கும்பராசி நண்பர்கள் காரணமாக இருந்திருப்பீங்களே தவிர யாருடைய அழிவுக்கு நீங்கள் காரணமாக இருந்திருக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கும் ஒருத்தரும் காரணமாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் வழி தெரியாதவங்க கூட நல்லது செஞ்சு தான் உங்களுக்கு பழக்கம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலால் 2.5 வருட காலமாக பலவிதமான போராட்டம் கும்பராசி நண்பர்களுக்கு கொடுத்துருந்துருக்கும் இந்த பிரபஞ்சம். பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார். இருக்கிற நகை அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய சூழலில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய கும்பராசி நண்பர்கள் இருக்க தானே செய்கிறீங்க. 4ஆம் தேதியிலிருந்து நிச்சயமாக சொல்கிறேனுங்க, 100% ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். தனஸ்தானாதிபதி தனகாரகன் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் தான். இந்த பிராத்தம் கும்பராசி நண்பர்களுக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் உண்டு. தனஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான், தனகாரகனும் குரு பகவான் தான். அப்போது அந்த தனஸ்தானாதிபதி தனகாரகன் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த சனி பகவானும் முடியக்கூடிய, அதாவது இந்த 7.5 சனி முடியக்கூடிய கடைசி மாதம் இது பிப்ரவரி மாதம். இது எல்லாமே நம்ம கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது வெளியூர் போகிறதுக்கான சந்தர்ப்பமும் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பமும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு மண்ணு வாங்கிறதுக்கான சந்தர்ப்பமும் வேலை வாய்ப்பில் பதவி உயர்வு, இந்த காலகட்டத்துக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேனான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, யோசனை பண்ணக்கூடிய அளவுக்கு, சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லது செய்ய தான் போகுது. என்னைக்கோ நீங்கள் செய்த நல்லது, யாருக்கோ நீங்கள் செய்த நல்லது 4 மடங்காக இந்த மாதத்தில் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகுதுங்க இந்த பிரபஞ்சம். உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மட்டும் வக்கர நிவர்த்தி அடையலை. தொழில் ஸ்தானாதிபதியும் வக்கர நிவர்த்தி அடைகிறார். தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னா கும்பராசி நண்பர்களுக்கு விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய் 6வது பாவகத்தில் இருந்தார். இப்போ 5வது பாவகத்தில் மாத தொடக்கத்திலேயே 5வது பாவகத்தில் புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம், ஸ்ரீராமர் அவதரித்த சாரம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க.
உங்களுடைய ராசியாதிபதி குருவுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். தொழில் ஸ்தானாதிபதி குருவுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய நேரத்தில் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுபோக சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 2வது பாவகத்திலையும், 2வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் சுபஸ்தானத்தில், அசுர குருவும் தேவகுருவும் கிரக பரிவர்த்தனை. தொழில் ஸ்தானம் நல்ல விதமாக இருக்கும். குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்பட்டிருந்தால், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் ஏற்பட்டிருந்தாலும், மன வாழ்க்கையில் சிக்கல் இருந்தாலும் இந்த நேரத்தில் சரிப்படுத்தி விடுவோம். சார் இதுக்கு என்ன சார் ஆதாரம்? மன வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல் நீங்குன்னு சொல்கிறீங்க, திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்குன்னு சொல்கிறீங்க, ஆதாரம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு வந்து உங்கள் ராசியிலிருந்து திருமண ஸ்தானத்தை பார்ப்பார். திருமண ஸ்தானாதிபதி அதாவது கலசர ஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. அப்போ கலசர ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய தருணத்தில் புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் வருவார். அப்போது கும்பராசியில் புதனாதித்ய யோகம் ஏற்படுது. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வரை கும்பராசி நண்பர்களுக்கு புதனாதித்ய யோகம். இந்த வகையில் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும், கொடுத்த பணம் வந்து சேரும், மன அழுத்தம் நீங்கும், உடல் உபாதைகள் சரியாகும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள் சரியாகும், திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், மறுமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். சார் வரிசையாக சொல்லிக்கிட்டே போகிறீங்க, இதெல்லாம் நடக்குமா சார்? நிச்சயமாக நடக்கும், நடக்காமல் போகிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லையே. அதுபோக இந்த மாதத்தில் 2 விதமான பிராத்தம் உண்டுங்க, 3 விதமான பிராத்தம் உண்டு. குருவும் சுக்கிரனும் சுபஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதி கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிறது ஒரு விஷயம். தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி பார்வை பரிமாற்றம் செய்திருக்கிறாங்க இன்னொரு விஷயம். லாபஸ்தானம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தை செவ்வாய் பார்ப்பார். தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய ஆதிக்கத்தை குரு பார்ப்பார். இது நல்ல அருமையான ஒரு பரிவர்த்தனை யோகம். அதுபோக புதனாதித்ய யோகம். புதனாதித்ய யோகம் 2 விதத்தில் இருக்குதுங்க கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் 12வது பாவகத்தில் புதனாதித்ய யோகம். அது ஒன்றும் பெருசாக நமக்கு செயல்படாது. 12ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய புதனாதித்ய யோகம் வாகன தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு நல்லா இருக்கும். டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறனுங்க, அதாவது போக்குவரத்து துறை, இல்லை ஒரு வண்டி வாகனம் வச்சுருக்கிறனுங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறனுங்க, இந்த நண்பர்களுக்கு எல்லாமே பிரமாதமாக இருக்கும் இந்த தருணம். ஷேர் மார்க்கெட்டில் நிறைய காசு பணத்தை இழந்து விட்டனுங்க, உசுறு மட்டும்தான் மிச்சமாக இருக்குதுங்க அப்படின்னா அது ஒன்று இருக்குது, அது போதுமானது. ஷேர் மார்க்கெட்டில் 10 லட்சம் ரூபாய் இல்லை 10 கோடி ரூபாய் நான் வந்து அழிச்சு விட்டேன் அப்படின்னா நீங்கள் பிறக்கும் போதெல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு வரலீங்க, நீங்கள் சம்பாரிச்சது தான் அழிச்சிருக்கிறீங்க. அப்போது மீண்டும் 100% அது சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமை, ஒரு ஞானம், எண்ணம், புத்தி, சிந்தனை இந்த பிப்ரவரி மாதத்திலேயே உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும். ஒரு இடத்துக்கு போகாதவங்களுக்கு தான் அந்த இடம் பெருசு, ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு அந்த இடம் பெருசு இல்லைங்க. எப்பயுமே போகாத ஊருக்கு வழி தெரியாது, போன ஊருக்கு வழி தெரியும் நமக்கு. அப்போ நீங்கள் அழிச்சு விட்டீங்க, மீண்டும் அது சம்பாதிக்கிறதுக்குண்டான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். அதை பற்றி சங்கடப்பட்டுக்கிட வேண்டாம். மனை தொழில் சார்ந்த நண்பர்களுக்கும் இது பிரமாதமாக இருக்கும் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில். சார் நான் ஒரு வீடு வாசல் கட்டி விற்றுட்ருக்கிறேன் சார், இல்லை ஒரு மேஸ்திரி வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் சார், ரியல் எஸ்டேட் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நல்லா இருக்கும். சமையல் கலைஞர்களால் இருக்கிறேனுங்க, சமையல் ஹோட்டலில் ஹெட் குக்காக இருக்கிறேனுங்க, சமையல் மாஸ்டராக இருக்கிறேனுங்க, காஃபி ஷாப் வச்சுருக்கிறேனுங்க, உணவு சார்ந்த தொழில் செய்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்லாயிருக்கும். அதுபோக எலக்ட்ரிக்கல் ஐட்டம் தொழில் செய்துகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து நல்லாயிருக்கும்.
பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவாங்க, பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. இதை விட முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்னன்னா புத்திர பாக்கியம். கும்பராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி புதன் கும்பராசிக்கு வந்து புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குபேரருடைய சாரம் வாங்கும் பொழுது புத்திர வளர்ச்சி ஏற்படும். சரி, எந்த தருணத்தில்னு கேட்டிங்கன்னா சரியாக பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வரை, பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 27க்குள்ளார புத்திர வளர்ச்சி ஏற்படும். 10 வருடம் ஆகுதுங்க திருமணம் பண்ணிட்டு, 10 வருடமாக குழந்தை பாக்கியம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, போகாத கோவில் குளம் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படின்னா 100% இந்த நேரத்தில் புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கான தருணம் இருக்கும். பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 27ஆம் தேதி வரை புத்திர வளர்ச்சிக்கு உண்டான மிக சிறந்த ஒரு நேரமாக இருக்கும். நிச்சயமாக கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.